ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். ரீசெண்டாக நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபிட்னஸ் ரிலேட்டடாக நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். போய் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆலில் போட்டிங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணுச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட்டும் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்துல தான் நடந்திருக்கு. அதுவும் எப்போ நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 1985 காலகட்டத்தில் தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண நேம் வந்து மாரிமுத்து. இவர் சின்ன வயசுல இருக்கும்போது தான் சம்பவம் நடந்திருக்கு. அதுவும் இவருக்கு நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அந்த ஊர்ல ஒருத்தர் நடந்திருக்கு. அதுதான் நம்ம கிட்ட ஷேரும் பண்ணிருக்காரு. அவங்க ஊர்ல வெட்டி முறைச்சான் இசக்கி அம்மன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல வருஷம் அந்த ஆடி மாசம் வந்து திருவிழா நடத்துவாங்க. அதே ஊர்ல தான் வந்து ஒரு கருப்பண்ண சாமி இறந்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமியை வந்து குலதெய்வமா வழிபடுறவங்க நிறைய பேர் வந்து அந்த சாமிக்கு வந்து படையல் வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டும் இருப்பாங்க. அந்த படையல் வைக்கிறதா வந்து அந்த காலத்துல ஒரு டிஃப்ரெண்டா வந்து இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஈவினிங் மேலதான் வந்து அந்த படையலே வைப்பாங்க. ஒரு 6 மணிக்கு மேலதான் வந்து அந்த இடத்துல ஆடு காவு கொடுக்குறதாகட்டும், கோழி காவு கொடுக்குறதாகட்டும், அதெல்லாம் பண்ணிட்ட பிறகு அந்த ஆட்டோட தலையை வந்து அந்த இடத்துல வச்சது மட்டும் இல்லாமல் அந்த ஆடை வந்து கறி சமைச்சு அங்கேயே வந்து படையலா வச்சுட்டு நைட் அங்கிருந்து கிளம்பி போயிடுவாங்க. மறுநாள் காலையில வந்து பார்த்தாங்கன்னா அங்கே மிச்சம் மீதி வந்து சாப்பாடு இருக்கும். அந்த சாப்பாடை இவங்க எடுத்து பிரசாதமாகவும் சாப்பிடுவாங்களாம். அப்படி வந்து அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கறிலாம் சமைச்சு நீங்கள் வைக்கிறதுனால காட்டு விலங்குலாம் அந்த ஸ்மெல்லு பிடிச்சி ஊருக்குள்ளே வந்துடுதுன்னு சொல்லிட்டு அதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த டைம்லேயே சொல்லியிருக்காங்க போல. ஏன்னா இவங்க மிச்சம் மீதி அந்த சாப்பாடு இருக்கும்னு சொல்கிறாங்களே, இதை நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட்டுக்குள்ள இருந்து நரியெல்லாம் வந்து சாப்பிட்டு போயிடும், இல்லை காட்டு விலங்கு எதனா வந்து சாப்பிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஊர் மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சாமியே வந்து அந்த உருவத்தில் வந்து சாப்பிடுறது அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட நம்பிக்கையும் இருந்துட்டு இருக்கு. அந்த நம்பிக்கைக்குள்ள நம்ம போக வேணாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மாரிமுத்து சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க ஊர்ல திருவிழா நடக்குது. இவங்களோட குலதெய்வமே வந்து கருப்பு சாமி தான். ஸோ அந்த கோயிலுக்கான வேலைகள் எல்லாமே அவங்க செய்கிறாங்க. கோயிலை கிளீன் பண்ணி அந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வளர்த்த ஆடை வந்து காவு கொடுத்து அந்த ஆடை வந்து சமைச்சு அங்கே வந்து படையெல்லாம் வைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஊருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா விளங்காத ஒரு 4 பேர் இருந்துட்டு இருக்காங்க. அது ஏன் அவங்க விளங்காதவங்க சொல்றான்னு சொல்லிட்டு நீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வேலை வெட்டிக்கு எதுக்குமே போக மாட்டாங்க. அதுதான் இவங்களோட வேலையாவே இருந்துட்டு இருக்கு. இவங்களோட செலவுக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஊர்ல வசதியானவங்க இருப்பாங்கல்ல, இந்த பண்ணையார் இவங்கலாம் இருப்பாங்கல்ல, இவங்க கிட்ட போய் அவங்க கொடுக்குறதுனா சின்ன சின்ன வேலைகளை செய்யறதா இருக்கட்டும், இல்ல அதே மாதிரி வந்து அந்த ஊருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சில பல இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் அந்த டைம் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் போய் வந்து எதனா ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணிட்டு அதில் வர வருமானத்தை வச்சு தான் வந்து இவங்க குடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. முக்கால்வாசி வந்து இவங்க வருமானத்தில் வர காசு எல்லாத்தையும் வச்சு இவங்க குடிக்க தான் செய்வாங்க. ஸோ அப்படிதான் வந்து அந்த திருவிழா வரும்போது இவங்களுக்கு நிறைய காசு கிடைச்சிருக்கு. இந்த நிறைய காசை வச்சு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காலத்தில் கிடைச்ச சாராயத்தெல்லாம் வாங்கி இவங்க குடிக்க தான் செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த திருவிழா ஃபுல்லாகவே வந்து இவங்க குடிச்சிட்டு போதையில தான் சுற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இவங்க திருவிழாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு என்ன செஞ்சிருக்காங்கன்னா, கோயிலுக்குள்ள வர பார்த்துருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற ஊர் மக்கள்லாம் வந்து நீங்க குடிச்சிட்டுலாம் கோயிலுக்குள்ளலாம் வரக்கூடாது, ஒழுங்கா வெளியில போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வெளியில பத்தி விட்டுறாங்க. அப்படி போனவங்க என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்து காட்டுக்குள்ள போயிட்டு காட்டுக்குள்ளேயே வந்து ஒரு மரத்து மேல சின்னதா ஒரு பரண் மாதிரி அமைச்சு அதுலதான் வந்து உட்காந்து இவங்க குடிச்சிட்டு இருப்பாங்களாம். அந்த இடத்துல உட்காந்து படுக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இவங்க கூட இருந்த ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, டேய் கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு வந்து படையல் வைப்பாங்க, அது நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா அது நம்ம கிட்ட கொஞ்சம் சரக்கு இருக்கு, அது சைட் டிஷ்ஷா இருக்கும்டா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்றாரு. அப்ப இன்னொருத்தர் சொல்லி சாமிக்கு வச்சுதான் நம்ம எடுக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா, இவங்க வச்சுட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் காட்டில் இருக்கிற நாய் நரி எதனா வந்து சாப்பிட்டு போவோம், மறுநாள் காலையில் வந்து சாமி சாப்பிட்டுருச்சுன்னு சொல்லிட்டு மிச்சம் மீதி இவங்க தின்ட்டு போயிடுவானுங்க. இதுதான் அவனுக்கு ரொம்ப வருஷமா பண்ணிட்டும் இருக்கானுங்க, நானே நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். நம்ம மீறி எதனா அவனுக்கு கேட்டனா சாமி அந்த உருவத்தை வந்து சாப்பிட்டு போனா சொல்லுவாங்கடா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுவா, நம்ம எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படையலை வந்து எல்லாரும் வச்சுட்டு போனதுக்கப்புறம் இலையோட தூக்கிட்டு காட்டுக்குள்ளேயும் போயிருக்காங்க. அப்படி காட்டுக்குள்ள போனவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த இடத்துல இருந்து சாப்பிட்றாங்க கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா இங்க இருக்கிற இடத்துல வந்து எல்லாரும் வந்து போற இடம் ஈஸியா பார்த்துருவாங்கன்றதுக்காக அங்க இருந்து இன்னும் கொஞ்சம் உள்ளேயும் போறாங்க. உள்ள போற இடத்த கிளீன் பண்ணி அந்த இடத்துல உட்காந்து சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அடிச்சு முடிச்சுட்டு அங்கேயே வந்து சாப்பிடவும் செஞ்சிடறாங்க. அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயே எல்லாமே படுத்தும் தூங்கிடுறாங்க. அப்படி நைட்டு தூங்கணும் யாருமே மறுநாள் வீட்டுக்கே போகல. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே இவங்களை வந்து தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ யூஸ்வலாக இவங்க இருக்கிற இடம் எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சதுனால அங்கே போய் தேடுறாங்க. அங்கே போய் தேடினா இவங்க இருக்கிற தடையுமே அந்த இடத்துல இல்லை. அந்த மாதிரி தான் அந்த இடமும் இருந்திருக்கு. இவங்க சுற்றி முடி தேடி பார்க்குறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, காசு நிறைய அவங்ககிட்ட இருந்துச்சு, குடிச்சிட்டு விழுந்து கிடப்பானுங்க, எப்படி இருந்தாலும் வந்துடும் கொஞ்ச நேரத்தில் பத்தி எடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஆனா யாருமே வரவும் இல்ல. திருவிழாவும் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இவங்க சாமியும் கும்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சாமி கும்பிட்றதுக்கு இவங்கலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீட்ல இருக்கவங்க எல்லாருமே தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் வரவே இல்ல. அப்போ அங்க சாமி வரும்போது என்னன்னா, இவங்க பங்காளிங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து அந்த சாமிக்கு வந்து பூஜையே பண்ணுவாங்க. அப்ப அந்த டைம் வந்து வெளியாளுங்கள் வந்து யாருமே அந்த இடத்துல இருக்கவும் கூடாதாம். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வெளியாளுங்க எல்லாமே வந்துருவாங்க. அந்த டைம்ல வந்து இவங்களே என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடுக்கடிச்சு அருள்வாக்கு வர வைப்பாங்க. அந்த அருள்வாக்கு வந்து அங்க இருக்கிற பங்காளிங்கள யாருக்கு வேணா கூட வரலாம். பர்ட்டிகுலரா இவங்களுக்கு தான் வரும், அவங்களுக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது அங்க. அப்படி பயங்கரமா உடுக்கடிச்சுட்டே இருக்காங்க. உடுக்கடிச்சிட்டு இருக்கும்போது அதுல இருக்கிற ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமி இறங்கிறது. அப்படி சாமி இறங்குனவர் என்ன செய்யறாருன்னா, நேரா அந்த காட்டு பகுதியை நோக்கி ஓடவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஓடுறாரு ஓடிக்கிட்டே இருக்காரு. அவங்க பின்னாடி எல்லாருமே போயிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த காட்டுக்குள்ள ஒரு 3 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல நிக்கிறாரு. நின்னுட்டு மேல பாக்குறாரு. அவரு பாக்குற இடத்துலயே வந்து எல்லாருமே பாக்குறாங்க. பார்த்தா மேல ஒருத்தரை வந்து பாத்தீங்கன்னா கட்டி தொங்க விட்டு வச்சிருக்காங்க. இந்த 4 பேர் ஒருத்தர் காணாம போயிட்டாங்கன்னு சொன்னா 4 பேர்ல ஒருத்தரை வந்து பாத்தீங்கன்னா மேல கட்டி தலைகீழ தொங்க விட்டு வச்சிருக்காங்க. அவரை போய் வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பி கீழேயும் கொண்டு வராங்க. கீழே கொண்டு வந்தா அவர் மூஞ்சி ஃபுல்லா செவந்து போயிருக்கு. எதனாலனா ஃபுல்லா கட்டி தொங்க விட்டதுனால. அவருக்கு உயிர் இருக்கான்னு பார்த்தா உயிரும் இருக்கு. இமிடியேட்டா என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போறாங்க. இப்போ மீதி 3 பேர் காணுமே, 3 பேர் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த சாமி கிட்டே கேட்கறாங்க. அந்த சாமி வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயே மயக்கம் போட்டு கீழேயும் வந்துருது. ஸோ அவர தண்ணி தெளிச்சு எழுப்பி கோயிலுக்கும் கூட்டிட்டு வராங்க. கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து மீதி 3 பேர் என்ன ஆச்சுன்னு தெரியல. கண்டுபிடிச்சு சொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் கிட்டயும் கேட்கறாங்க. யாருன்னா அந்த கோயில் பூசாரி கிட்ட. அப்படி பூசாரி கிட்ட கேட்டவுடனே அந்த பூசாரியா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆக்ரோஷமா உடுக்கடிச்சு மடியம் வந்து பார்த்தீங்கன்னா, சாமிக்கு வந்து வர வைக்கிறாரு. அப்போ இன்னொருத்தருக்கு வந்து அருள்வாக்கும் வருது. அப்படி வந்தோடனே இந்த சாமி வந்து எங்கேயும் போகாம அங்கேயே தான் நின்னுட்டு இருக்கு. அப்ப அந்த பூசாரி கேட்கிறாரு, இந்த மாதிரி நம்ம ஊர் பசங்க 4 பேர் காணாம போயிட்டாங்க. அதுல ஒருத்தனை கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் 3 பேர் என்ன ஆனாங்கன்னு தெரியல. அவங்க உயிருக்கு எதனா ஆபத்து இருக்குங்களா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூசாரி வந்து அந்த அந்த அருள்வாக்கு அந்த சாமி கிட்டையும் கேட்டிருக்காரு. அப்படி கேட்கும்போது அந்த சாமி என்ன சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவனுங்க கிடக்குறான போக்கத்தவனுங்க, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறானுங்க. அவனுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயே வேணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த சாமி சொல்லியிருக்கு. அப்படி சொன்ன உடனே வந்து இவங்களுக்கு எதுவுமே புரியல. என்ன ஆச்சுன்னு கேட்டோன்னே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எதுக்கும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு சாயங்காலம் அவனுங்களே வந்துருவானுங்க. அப்படி வரலைன்னா நானே போய் அவங்கள கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாமியும் வந்து பாத்தீங்கன்னா மலை ஏறிடுது. ஸோ இதை கேட்ட உடனே இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே கன்ஃபியூஷன். இவங்க எங்க போனானுங்க, என்ன பண்ணானுங்க? ஏன்னா இவங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருப்பானுங்க. எந்த பிரச்சனை போய் மாட்டானுங்கன்னு தெரியலையே. ஸோ ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மயக்கத்திலிருந்து எழுப்புனதுக்கு அப்புறமா நம்மளுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சாயங்காலம் பூஜைக்கு உண்டான வேலைகள் எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. சாயங்காலம் என்ன பூஜை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்டில இருந்தும் அந்த சாமியை வந்து குலசாமியா கும்பிடுறாங்க. எல்லார் வீட்டில இருந்தும் பார்த்தீங்கன்னா அரிசி வடிச்சு கொண்டு வந்து அங்கே ஒரு பெரிய படையல் போடுவாங்க. அந்த படையல்ல தான் வந்து எல்லா அரிசியும் கொட்டி இவங்க வச்ச குழம்பு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரிசி மேலே தான் கொட்டுவாங்க. கொட்டி அரிசினா வடிச்ச சாப்பாடு அந்த சோறு மேலே தான் எல்லாத்தையுமே கொட்டி இவங்க பிசைஞ்சு சாமிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படையல் வைப்பாங்க. அப்போ அந்த டைம் வந்து அங்கே வந்து யாருக்காவது ஒருத்தர் மேலே வந்து சாமி இறங்கும். சாமி இறங்கி அந்த சாமியா வந்து பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடை வந்து சாப்பிடவும் ஆரம்பிக்கும். அப்படி சாப்பிட ஆரம்பிக்கிற டைம்ல என்ன செய்யும்னு பாத்தீங்கன்னா, சுத்தி இருக்கிறவங்க கிட்ட வந்து அந்த சாப்பாடுல இருக்கிற கறி துண்டெல்லாம் தூக்கி அடிக்குமா. அது யாருக்கு கிடைக்குதோ அவங்க வந்து எதனா ஒரு விஷயத்த வேண்டிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு வசதி, இந்த மாதிரி வீட்டுல பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி குழந்தை இல்ல, வீட்டுல கடன் தொல்லையா இருக்கு, இந்த மாதிரிலாம் யாருன்னா வேண்டிட்டு இருப்பாங்கல்ல. அப்படி யார் மேலே அதை தூக்கி அடிச்சுது அவங்களுக்கு அது கிடைச்சதுன்னா, அடுத்த வருஷம் அந்த அடுத்த திருவிழா நடக்குதுல, அந்த திருவிழாக்குள்ளேயே அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்றது அந்த ஊரோட நம்பிக்கை. அந்த சாமி கும்பிடுறவங்க எல்லாரோட நம்பிக்கை. அதே மாதிரி நடக்கவும் செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் நடக்கும். ஸோ அதுக்காக வந்து எல்லார் வீட்லையும் எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்திருக்காங்க. இந்த காண போன பசங்க வீட்லையும் கூட அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சாமியே சொல்லிருச்சு சாயங்காலம் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஊர்ல இருக்க ஒரு பெரியவர் என்ன பண்றாருன்னா ஹாஸ்பிட்டலுக்கும் போறாரு. அந்த பையன் மயக்கத்தில் என்ன ஆச்சு, அவனை எழுப்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க. போய் பார்த்தா அவர் அப்பதான் வந்து சுயநிலையா வந்திருக்கு. வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட கேட்கறாங்க, எங்க தாண்டா போய் தொலைஞ்சிங்க, என்ன தாண்டா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படி கேட்கும் போதுதான் அவங்க ஒரு விஷயமும் அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி 4 பேரும் வந்து போய் நைட்டு படுத்துருந்துருக்காங்க. அப்போ தண்ணி அடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த 3 பேர் தான் மாத்தி மாத்தி பேசியிருந்திருப்பாங்க. ஒருத்தர் பேசிட்டே இருந்திருக்க மாட்டார், அமைதியா இருந்திருப்பாரு. அப்படி அமைதியா இருந்தது தான் இவரு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நைட்டு வந்து சரக்கு வாங்கி வச்சிருந்தோம். அது வந்து இவனுங்க சாப்பிடறதுக்கு மேல் திண்ணிக்காக வந்து சாமிக்கு படைச்ச கறியெல்லாம் எடுத்துட்டு போய் சாப்பிட்டானுங்க. நானும் அவனு கூட சாப்பிட்டேன். ஆனா வந்து எனக்கு ஓரளவுக்கு மேல வந்து பயம் வந்துருச்சு. நான் சாப்பிடாம விட்டேன். சாப்பிட்டு நான் ஒரு இடத்துல படுத்திருந்தோம். திடீர்னு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. யாரோ ஒருத்தன் வந்து காலை பிடிச்சி வலிக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது. காலைல எழுந்து பார்த்தா ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. 3 பேர் என்னடா ஆச்சுன்னு கேட்கறேன். 3 பேருக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியாது. நாங்க இந்த இடத்துல தான் படுத்துட்டு இருந்தோம் சொல்லிட்டு ஒரு இடத்துமும் சொல்றாரு. அந்த இடத்துக்கு போய் எல்லாரும் தேடியும் பாக்குறாங்க. அங்க போய் தேடி பார்த்தா இவனோட செருப்புல இருந்து எல்லாமே அந்த இடத்துல தான் கிடக்குது. பட் ஆளுங்க எங்கேயுமே காணும். ஸோ லேட் ஆயிடுச்சு, சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, சாமி கும்பிட்ற வேலையும் பாக்குறாங்க. அப்படி சாமி கும்பிட்ற வேலை பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த சாமியை வந்து பாத்தீங்கன்னா மதியம் பூசாரி வந்து பூஜை பண்றாரு. பூஜை பண்ணி மதியம் சாமிக்கு வந்து அருள்வாக்கு வரைக்கிறாரு. அருள்வாக்கு வரைச்சு அங்க ஒருத்தருக்கு வந்து சாமி இறங்குறது. இறங்குனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பர்சன் வந்து போனவங்க வந்துட்டானுங்களா இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. இல்லைங்கய்யா 3 பேரும் வரவே இல்லைன்னு சொன்னவனே, என்ன அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு தீப்பந்தம் எடுத்துட்டு ஒரு நேரா காட்டுக்குள்ளேயும் ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படி காட்டுக்குள்ள ஓடுறாரு. கிட்டத்தட்ட காட்டுக்குள்ளேயே வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் ஓடுறாரு. 5 கிலோமீட்டர் தூரம் ஓடினோடனே அங்க ஒரு சின்னதா ஒரு மலை குன்று மாதிரி இருக்கு.
அதுகிட்டயும் போறாரு. அங்க போனா ஒரு பெரிய பாறையா இருந்துட்டு இருக்கு அந்த இடத்துல. அந்த பாறைக்கு பின்பக்கமா பார்த்தா, இங்க காணா போன 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, படுத்துட்டும் இருந்துட்டு இருக்காங்க. படுத்துட்டு இருக்காங்க. ஆனா தூங்கிட்டுலாம் இல்ல. யாருமே சுயநலம் இல்லாம மயக்கத்துல இருந்துட்டு இருக்காங்க. அப்போ அவர் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தனோட முடிய மட்டும் நல்லா இருக்க புடிச்சுக்கிறாரு. புடிச்சிட்டு மீதி இவனுங்க 2 பேர மட்டும் எழுப்பி கூட்டியாங்கடான்னு சொல்லிட்டு, அந்த ஒருத்தர் முடிய புடிச்சிருப்பார்ல, அவர வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த தூக்கத்திலேயே புடிச்சு தர தரன்னு இழுத்துட்டும் வந்துட்டு இருக்காரு. அப்படி கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு வந்தோனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன் முழிப்பும் வந்துருது. முழிப்பு வந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன் வந்து பயங்கரமா கத்தவும் ஆரம்பிக்கிறான். "ஏய் என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. நான் இந்த பக்கமே வரமாட்டேன். என்ன விட்டுருங்க, விட்டுருங்க" அப்படின்ற மாரி பயங்கரமா கத்திட்டு தான் வந்துட்டு இருக்கான். அப்ப என்ன செய்றான்னு பார்த்தீங்கன்னா, நேரா முடிய புடிச்சு இழுத்துட்டு வந்து அந்த கோயிலுக்கிட்ட தான் விடுறாங்க. அந்த கோயிலுக்கிட்ட விட்டோனே, அந்த சாப்பாட பார்த்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சனோட மூக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காதுக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி அந்த ஓட்டையே பெருசான மாரி ஆயிருது. இத பார்த்தோனே எல்லாருமே வந்து பயப்படுறாங்க. என்னடா அவன் திடீர்னு ஏதோ வித்தியாசமாலாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த சாமி ஏறுன அந்த பெர்சன் இருக்காரு. அவர் சொல்றாரு, "இதான் உனக்கு கடைசி சாப்பாடு. எவ்வளவு சாப்பிடணுமோ சாப்பிட்டுரு. இதுக்கப்புறம் இந்த ஊருக்குள்ள நீ வரக்கூடாது. வந்தீன்னா உன்னை இல்லாம ஆக்கிடுவேன். இதை சாப்பிட்டு ஓடி போறீங்க இங்க இருந்து" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியும் சொல்லியிருக்கு. அப்படி சொன்ன உடனே அங்க இருந்து அந்த பெர்சன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, வேக வேகமா அங்க இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையுமே வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கிற அரிசியும் சாப்பிட ஆரம்பிக்கிறார். அந்த கறியும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இவரு சாப்பிட்ட சாப்பாடோட கணக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் சாப்பிடலாம் அந்த சாப்பாட்ட. அந்த சாப்பாட்ட இவரு ஒரே ஆளா தான் சாப்பிட்டுருக்காரு. அந்த வயிறுல எப்படி அந்த சாப்பாடு போய் இறங்குச்சுன்னு யாருக்குமே தெரியவும் தெரியாது. அப்படி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அங்க ஒரு பெரிய ஏப்பமும் வேற விட்டுருக்காரு. விட்டதுக்கு அப்புறம் அங்க அது வரைக்கும் வேடிக்கை பார்த்த சாமி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, "இங்க இருந்து போயிருவியா? இதுக்கப்புறம் வரமாட்டேலன்னு" கேட்டோனே, "கண்டிப்பா நான் வரவே மாட்டேன்" அப்படின்னா, "சரி போ இங்கிருந்து" அப்படின்னு சொல்றாரு. அப்படி போன்னு சொன்ன உடனே அங்க நின்னு இந்த பெர்சன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. விழுந்ததுக்கு அப்புறம் இவரு தண்ணி தெளிச்சு எழுப்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க. அங்க நின்னு இந்த சாமியும் வந்து பார்த்தீங்கன்னா, மலையும் ஏறி போயிருது. அப்புறம் தான் இவங்கள எழுப்பி கேட்கறாங்க, "உனக்கு என்னதான்டா ஆச்சு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணீங்க நேத்து நைட்டு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அந்த இடத்துல ஒரு விஷயமும் சொல்றாரு. இவங்க அந்த கறி சாப்பாடுலாம் எடுத்துட்டு போய் சாப்பிட்டுருப்பாங்க. சாப்பிட்டது மட்டும் இல்லாம, மிச்சம் இருந்தத வந்து ஒரு இடத்துல பொட்டலம் மாரி மடிச்சு வச்சிருந்துருப்பாங்க. அத மடிச்சத சுத்தி தான் இவங்க படுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் யாரோ இவங்கள சுத்தி முத்தி வர மாரி இருந்திருக்கு. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, காட்டுல ஏதோ நரி கிரி ஏதோ வந்துச்சு போலன்னு சொல்லிட்டு, அந்த நரிலாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அது ஒண்ணுமே கிடையாது. அத சுத்தி வந்து யூரின பாஸ் பண்ணி வச்சுட்டாங்கன்னா, அந்த இடத்துல காட்டு மிருகம் எதுவுமே வராது. ஏன்னா அந்த வாசனைய பிடிச்சு வராது. அந்த மாரி ஒரு டாக்டிக்ஸ் இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த காட்டுக்குள்ள இருக்கிறவங்கலாம் தெரியும் அது. அந்த தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. அதையும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க வந்து சீண்ட்ற மாரி இருந்திருக்கு. அப்படி சீண்ட்ற மாரி இருந்தோனே, இவரு ஃபர்ஸ்ட் ஏந்திச்சு தான் பார்த்துருக்காரு. ஏந்திச்சு பார்த்தோனே கிட்டத்தட்ட ஒரு பல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 அடிக்கு நீளத்துல ஒரு பல்லு இருந்தா எப்படி இருக்குமோ, அந்த அளவுக்கு பெரிய பெரிய பல்லு. கை நகம் ஒண்ணும் பார்த்தீங்கன்னா, 6லேருந்து 7, 8 சென்டிமீட்டர் பெருசா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு உருவத்த பார்த்தோம். அதுவரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லியிருக்காரு. இது ஒரு சொன்ன கேட்ட உடனே அந்த பூசாரி சொல்றாரு, "ஓ! இதுதானா விஷயம். அதனால ஐயா வந்து இப்படி பேச்சு அனுப்பிச்சிருக்காரு" அப்படின்னு சொன்னேன். அது ஒண்ணும் இல்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஐயாக்கு கட்டுப்படுத்து ஒரு முனி வந்து காட்டுக்குள்ள இருந்துச்சு. அது ஐயா இருக்கிறாருன்னு தெரிஞ்சாலும் அது காட்ட தாண்டி ஊருக்குள்ளேயே வராது. அது இப்ப மறுபடியும் வர ஆரம்பிச்சதுன்னா, அதுக்கு இவனுங்க தான் காரணம். இவனுங்க போய் ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரியும் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த பூசாரி இன்னொரு விஷயம் சொல்றாரு, "சாமிக்கு படைச்சத எடுத்துன்னு போய் நீங்க காட்டுக்குள்ள வச்சு சாப்பிட்டுருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமாடா இது? எதுக்கு அப்படிலாம் பண்றீங்க? அப்படி நீங்க பண்றதுனால தான் இது மாதிரிலாம் நடக்குது. நீங்க சாமியில தானே போய் சாப்பிட்டீங்க. இப்ப சாமி தானே உங்கள வந்து காப்பாத்துச்சு. இப்ப நீங்க சாமி இருக்குன்னு நம்புறீங்களா இல்லையான்னு சொன்னா, இதுக்கப்புறம் சத்தியமா இந்த மாதிரி வேலையை நாங்க பண்ணவே மாட்டோம். இது பெரிய தப்பு நாங்க பண்ணது. இது மத்தவங்களுக்கும் ஒரு உதாரணமா இருக்கும். இதுக்கப்புறம் நாங்க இது மாதிரி பண்ணவும் மாட்டோம். யாரும் இது மாதிரி தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. இப்ப சாமி மட்டும் இல்லைன்னா நாங்க உயிரே பொழைச்சிருக்க முடியாது" அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற அந்த 3 பேருமே சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த ஊர்ல அந்த சாமி கும்பிடுற வழக்கம் வந்து ஒரு சில விஷயங்கள் மாறி இருக்கு. மத்தபடி வந்து அந்த அந்த திருவிழா நடக்கும்போது யாருமே அந்த காட்டுக்குள்ளேயே போக மாட்டாங்களாம். இப்போ அந்த காடு வந்து கொஞ்சம் வந்து வீடுலாம் அதுக்குள்ள வந்திருக்கிறதா சொல்லியிருக்காரு. மத்தபடி வந்து எந்த ஊரு அப்படின்றது எக்ஸாக்ட்டா நீங்க சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா நெறைய பேர் அத பார்க்கறதுக்குன்னே வருவாங்க. ஏன்னா இன்ன வரைக்குமே அந்த ஊருக்குள்ள, அந்த காட்டுக்குள்ள அந்த மாரி பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. நாங்களே போக மாட்டோம் அப்படின்ற மாரி தான் மாரியப்பன் நம்மகிட்ட சொல்லியிருந்தாரு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி முடிஞ்சது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எதனா கருத்து தெரியணும்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க.